கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப். ஜீவ புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் யாரையெல்லாம் முன்குறிக்கிறாரோ அவர்களுடைய நாமங்கள் அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகத்தை பற்றி இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். நம்முடைய பெயர் இந்த உலகத்திலே பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கலாம். கல்வெட்டுகளிலே எழுதப்பட்டிருக்கலாம். சில புத்தகங்களை நீங்கள் சிறப்பாக எழுதி பெயர் பெற்றிருக்கலாம். இவைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு கூட முடிந்து போய்விடும். சிலருடைய பெயர் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், அவர்களை குறித்து நாம் முதலாவது தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இவர்கள் நித்திய வாசஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Only those who are written in the Lamb's book of life will enter into it. அதற்குள்ளாக ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள். நித்திய ஜீவனுக்குள்ளாக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று பார்க்கிறோம். அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ புஸ்தகமாக இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நித்தியமான வாசஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய்யை பேசக்கூடியவர்கள் ஒருவரும் அதிலே பிரவேசிக்க முடியாது. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமும் சத்திய வேதாகமாக இருக்கிறது, சத்திய புத்தகமாக இருக்கிறது. அது சொல்வது எல்லாமே உண்மையாக இருக்கிறது. பொய்யுரையாத தேவன் அவைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே பொய்யை பேசுவோம் என்றால் ஒருபோதும் நாம் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று நாம் அறிகிறோம். அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டவர்களின் படியாக நியாயத்தீர்ப்பை பெறுகிறார்களாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது.
அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியே என்று பார்க்கிறோம். அதன்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்களாம். வேதாகமும் சத்தியத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. சத்திய புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லோருமே தேவனுக்கு முன்பாக நின்றிருந்தார்கள். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. பரலோகத்திலே நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்திலே யார் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். இரண்டாவது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய நிலைமை என்ன? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இவர்கள்தான் அங்கே பங்கடைவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்கள், பயப்படக்கூடியவர்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் பயப்படுகிறார்கள். இது இறை செய்தியாக இருக்கிறது. வானத்திலிருந்து சத்தம் பிறந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். இது பூமியிலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்ல, பூமியிலே உள்ள ராஜ்யத்தின் கட்டளை அல்ல. இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும். வானமும் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து வந்த அந்த கட்டளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அதற்கு செவி கொடுத்தே ஆக வேண்டும். அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. உங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவருடைய கட்டளையாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒருவேளை பயப்படுவோம் என்றால் நிச்சயமான அழிவை சுதந்திரித்துக் கொள்வோம். அவிசுவாசிகள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், இந்த பூமியிலே தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், கொலை பாதகர்கள், ஒரு மனுஷனை கொலை செய்யும்படியாக எண்ணம் கொண்டாலே அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரக்காரர்கள், மற்றவர்களோடு கூட தவறான உறவு கொள்ளக்கூடியவர்கள், சூனியக்காரர்கள், மற்றவர்களே ஏதாவது விஷயத்திலே கெடுத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டக்கூடியவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக, தேவனுக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை உருவாக்கி தொழுது கொள்ளக்கூடியவர்கள், பொய்யர், பொய் பேசக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருமே இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது வேதாகம சத்தியமாக இருக்கிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அதில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் நீங்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவீர்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்! எழுதப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி அதுதான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக உருவாகிறது. பரிசுத்த வேதாகமம் 7 படிகளை சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் 7 படிகள் இருக்கிறது. அந்த 7 படிகளை நாம் ஏறி கடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 7 படியும் ஏறினவர்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். முதலாவது, கேள்விப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம்
36, 37 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள், காதாலே கேட்டவர்கள், அவர்கள் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். ஆக நாம் வசனத்தை முதலாவது கேள்விப்பட வேண்டும். இரண்டாவது, நமக்குள்ளாக விசுவாசம் வர வேண்டும். மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He that believes and is baptized shall be saved, but he that believes not shall be damned. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அவர்கள்தான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆக நமக்குள்ளாக விசுவாசம் அவசியம். விசுவாசம் உள்ளவனாகித்தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மற்றவர்கள் எடுக்கிறார்களே என்பதற்காக நாம் போய் எடுக்கக்கூடாது. நமக்குள்ளாக அந்த விசுவாசமானது உருவாக வேண்டும். மூன்றாவது, மனம் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பிரசங்கித்தார். இதை கேட்ட அவர்கள் மனம் திரும்பினார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் சம்பவமாக இருக்கிறது. முற்றிலுமாக நாம் மாற வேண்டும். பழையவைகள் ஒழித்து போட வேண்டும். அதுதான் ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. முற்றிலுமாக தவறான வழியிலே சென்று கொண்டிருந்தோம், இப்பொழுது சரியான வழிக்கு நாம் கடந்து வருகிறோம். அதுதான் மனம் திரும்புதல், முழுவதுமாக மாற்றப்படுதல் என்று பார்க்கிறோம். நான்காவதாக, அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்திலிருந்து அது வர வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசம் வர வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வாயினாலே நாம் எப்படி அறிக்கையிடுவது? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்னை அறிக்கை பண்ணுகிறவனே நானும் அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக அறிக்கை மிக மிக அவசியம். மனுஷன் முன்பாக நாம் அறிக்கையிட வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் அறிக்கையிட ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படுவோம் என்றால் அவரும் மகிமை பொருந்தினவராக வரும்போது அவரும் வெட்கப்படுவார். ஆகையினாலே அறிக்கை மிக மிக அவசியம். உங்களுடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது ஞானஸ்நானம் பெற வேண்டும். இந்த ஞானஸ்நானம் நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு வயது உடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:38 நாம் வாசிக்கும் போது, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இந்த மந்திரி ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், ஒரு மெச்சூர்ட் பர்சன். அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறான். அதனுடைய கருத்து அவனுக்கு தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பினிடத்தில் சொல்கிறார், நீ மந்திரியினிடத்தில் போய் இணைந்து கொள், அவனுக்கு இவைகளெல்லாம் போதி என்று சொல்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரசங்கம் செய்தான். உடனே அவனுக்கு விசுவாசம் வந்தது. மந்திரிக்கு உடனே ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவருமே தண்ணீரிலே இறங்குகிறார்கள். தண்ணீரில் இறங்கி பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்புறம் சந்தோஷத்தோടെ கடந்து சென்றான். ஒருவேளை
ரதத்திலே ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்திருக்கும், அதை அள்ளி தெளித்திருக்கலாம். தெளிப்பு அல்ல, ஊற்றுதலும் அல்ல, இருவருமே தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட வேண்டும், அதுதான் ஞானஸ்நானம். ஞானமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவருடைய சரீரம் இந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டது. அதே போல நாம் தண்ணீரிலே முழுவதுமாக அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர் உயிர் தெழுந்ததைப் போல நாம் தண்ணீரிலிருந்து ஜீவனுள்ளவர்களாக எழுந்திருக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளமாக இருந்தது. ஆறாவதாக அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் ஜெபம் பண்ணிதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். ஆதி சீஷர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக இருந்தார்கள். கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்தார்கள். வாரந்தோறும் அப்பம் விட்டார்கள். வரவு தகுந்த காணிக்கைகளை வாரந்தோறும் சேகரித்தார்கள். ஆக கர்த்தருடைய சபையிலே அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். 7வது காரியமாக நாம் பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்த்தோம் அல்லவா, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே அவர் பேர் எழுதி கொண்டு வந்தார். அவர் தான் சபையிலே சேர்க்கிறார். எந்த ஒரு மனுஷனும் சபையிலே சேர்க்க முடியாது. அவன் உண்மையிலே மனம் திரும்பி அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று முழு மனதோடு ஞானஸ்நானம் பெற்றானா என்பதை நாம் ஒருவரும் அறிய முடியாது. இருதயத்தை அறிகிற தேவன் அவனை அறிவார். அவன் உண்மையிலே ஞானஸ்நானம் பெற்றிருப்பானே என்றாள். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெரும்படியாக பெற்றிருப்பானே என்றாள். கர்த்தரால் அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டிருப்பான். ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கும். இந்த வசனத்தின்படியாக ஆக 7 காரியங்களை நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். 7வது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய நாமத்தை எழுதுவார். 4வது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதிலேயும் நாம் 7 காரியங்களை தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 நாம் பார்க்கும்போது எபேசு சபைக்கு எழுதுகிறார். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். I have somewhat against you because you have left your first love. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு விட்டு விட்டாய், இப்பொழுது அந்த அன்பு இல்லை. பிகினிங் ஃபெய்த் எல்லா இடத்திலுமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறார்கள், இரவு பகலாக ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆராதனைக்கு தொடர்ந்து கடந்து செல்கிறார்கள். ஆனால் ஒரு 10 வருடங்கள் ஆகும்போது அவர்களுக்குள்ளாக சோர்வு. எனக்கு தேவன் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று தேவன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த அன்பை விட்டு விடுகிறார்கள். எனவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த குறையோடு கூட நீங்கள் இருக்கக்கூடாது. 2வது சபை சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. இந்த உண்மையாய் இருப்பது என்பது ஏதோ கொஞ்ச நாளுக்கு மட்டுமல்ல, ஒரு 40 நாட்களுக்கு மட்டுமல்ல,
மரண பரியந்தமே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சில பண்டிகை நாட்களில் மாத்திரம் உண்மையாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த தவறுகள் எல்லாம் சேர்த்து செய்வார்கள். அது உண்மையாக இருப்பதற்கு அழகல்ல. நாம் வாழ்க்கையிலே மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்குமா? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆக ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பேர் எழுதப்பட நீங்கள் உண்மையாக இருங்கள். மூன்றாவது, பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார். இந்த பெர்கமு சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனம், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த தவறான உபதேசத்தை கைக்கொள்ளக்கூடியவர்கள் சபையில் இருக்கிறார்கள். அந்த சபையானது பரவ ஆரம்பிக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலுமே பரிசேயர் சதுசேயர் போன்றவர்கள் இருந்தார்கள். வேதபாரர்கள் இருந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் இவரிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு நேர்த்தியான ஒரு பதிலை அவர் சொன்னார். உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அந்த விதமாக இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதாவது பாரம்பரிய அந்த பழக்க வழக்கத்தை விடாதவர்கள், தவறான போதனையிலிருந்து வந்தவர்கள். அந்த போதனைகள் அவர்களை தொற்றிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒன்று மனம் திரும்பினால் முழுவதுமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். 100% மனம் திரும்ப வேண்டும். அதிலே பாதி இதிலே பாதி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தேவனை ஆராதனை செய்ய விரும்புவார்கள். அதனால் ஒரு தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த ஏசபேலை பற்றி நாம் நன்கு அறிவோம். தீர்க்கதரிசிக்கு விரோதமாக செயல்பட்டவள். இந்த ஏசபேலை போல வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் போதிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கக்கூடிய ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு போதிக்கும்படியான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அமைதலோடு கூட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் தன்னுடைய கணவனிடத்திலே போய் அவைகளை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த எசபேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரியை போன்றவர்கள் சபையிலே கலக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடாதிருங்கள். அவர்கள் பேசாமல் அமைதலாக இருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. 5வது காரியமாக நாம் பார்க்கும்போது சர்தை சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:2, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சாகக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதாவது சரீரத்தில் இல்லை, ஆவியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். உயிருள்ளவர்கள் என்று செத்தவர்களாக இருக்கிறார்கள். சபையிலே அந்த விதமாக இருப்பார்கள். நிறைய பேர் வசனங்களை கேட்காமல் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த பிரசங்கம் தாளாட்டுவது போல் இருக்கும். தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் கொஞ்சம் குறைய ஆவியிலே செத்தவர்கள் தான். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்த, அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்க வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சபையை சீர்திருத்தம் செய்வது அவசியமாக இருக்கிறது. கண்டும் காணாதவர்களாக நாம் போய்விடக்கூடாது. வன்மையாக கண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை சரி செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இது ஊழியக்காரர் சொல்லட்டும், நாம் ஏன் சொல்லணும் என்று சபையில் இருக்கிற மற்றவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது.
ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுகிறோம், ஒருத்தர் தூங்கி தூங்கி நம்ம மேல் விழுகிறார் என்று வைத்துக்கோங்க. அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஐயா, தூங்கி என் மீது விழுகாதிருங்கள், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். இல்லை, அதை விட்டு விட்டு டிரைவரை கூப்பிட்டு இவர் என் மேலே தூங்கி தூங்கி விழுகிறார், இவர் என்னன்னு கேளுங்கன்னா சொல்லுவோம். உடனே அவரை நாம் சரி செய்கிறோம். அதே போல் சபையிலே பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சபை ஊழியர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சபையிலே நாம் ஊழியர்கிட்டே எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் என்றால் ஊழியர் மேலே தான் எல்லோரும் எரிச்சல் உள்ளவர்களாக மாறுவார்கள். எல்லோருமே இந்த விஷயத்திலே போதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கே தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. 6வது காரியமாக பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I come quickly. Hold that fast which you have, that no man take your crown. உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ அதை பாதுகாத்துக்கொள், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. நமக்குரிய ஆசீர்வாதம் நமக்கே உரியது. அது பிதாவாகிய தேவன் நமக்கே வைத்திருக்கிறார். அதை வேறு ஒருவனுக்கு அவர் கொடுக்க முடியும். ஒரு தாளந்தை பெற்றவன் சரியாக பயன்படுத்தவில்லை, அதை பிடுங்கி மற்றவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் 5 தாளந்தை உண்டவன் 5 தாளந்தை சம்பாதித்தான், அவனுடைய தாளந்து பிடுங்கப்படவில்லை. எனவே உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, அதை தேவ சமூகத்தில் வைத்து அதை பயன்படுத்தி அந்த ஜீவக்கிடம் வேறு ஒருவன் எடுத்துக்கொண்டு சென்று விடக்கூடாது. அது உனக்கு உள்ளது. உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். 7வது காரியமாக நாம் பார்க்கிறோம், லவோதிக்கா சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். வெண் வஸ்திரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அது பரிசுத்த வஸ்திரம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறபடியாக அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம் மாற வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் போகிறோம். பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்கள் தான் அவரோடு கூட நித்தியத்தில் இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது என வேதம் சொல்லுகிறது. எனவே நீ உடுத்திக் கொள்வதற்கு என்னிடத்திலே வெண் வஸ்திரங்களை வாங்கிக் கொள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். மேலும் உன்னுடைய கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ பார்வையடையும்படி கழிக்கம் போட வேண்டும். அன்பானவர்களே, லவோதிக்கா இந்த மெடிசனை தயார் பண்ணுவதிலே நம்பர் 1ஆக இருக்கிறது. ஐ டிராப்ஸ். அந்த லவோதிக்காவுக்கு தான் இந்த விஷயத்தை எழுதுகிறார். நீ உன் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை என்னிடத்தில் நீ வாங்கிக்கொள் என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர், அவரிடத்தில் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அதை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நாங்கள் வாழவும், உம்முடைய வசனத்தின்படியாக ஜீவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். He that overcomes shall inherit all things, and I will be his God, and he shall be my son. Amen. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.